அன்புக்கினியவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையானது நற்செய்தியையும் கிறிஸ்தவ நம்பிக்கையையும் விதைத்த இருபெரும் திருத்தூதர்கள் புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்கள் இருவரும் வேற்றுமையில் ஒன்றுபட்டு செயல்பட்டவர்கள்தான். என்றாலும் தங்களது வாழ்க்கை முறையிலும் சிந்தனைகளிலும் அறிவுத்திறமைகளிலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் திரு அவையை கட்டி எழுப்புவதில் ஒன்றுபட்டு தங்களுக்கே உரித்தான பாணியில் செயல்பட்டார்கள். இவர்கள் இருவரும் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அளவு கடந்த பற்றுதான் இவர்களை இணைத்து செயல்பட செய்தது. இவர்களைப் போன்று நாமும் நமது குடும்பங்களில், நமது சமுதாயத்தில் நமக்கு இடையில் இருக்கும் வேற்றுமைகளை மிகைப்படுத்தாமல் ஒன்றுபட்டு உழைக்கவும், இறையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்பவும் அருள் கேட்போம். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, காலம் தாழ்த்தாமல் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அடிப்படை நம்பிக்கையை அறிக்கையிட்டார். புனித பவுல் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பையென கருதி தன் வாழ்க்கை முழுவதையும் பிற இனத்தாருக்கும் இயேசுவை அறிவிக்கும் பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். இன்று நாமும் இந்த அடிப்படை நம்பிக்கையில் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இறை இயேசுவை பற்றி அனைவருக்கும் பறைசாற்றும் நல்ல உள்ளங்களாக திகழ வரம் வேண்டி இணைவோம் இந்த அன்பின் பலியில். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை நேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய.
அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்குப் பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, "உடனே எழுந்திடும்" என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், "இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும்" என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், "உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும்" என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்குச் செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாகச் சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, "ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன்" என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி
நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள்
நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணகத்தின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் தெய்வீக கல்வாரி திருப்பலி வழியாக பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். திரு அவையை முன்னேற்ற பாதையில் வழிநடக்க வித்திட்ட பாரம்பரியத்தின் இழுக்காக இருக்கும் அல்லது உந்துதலாக இருக்கும் புனித பேதுரு மற்றும் புதுமையின் உந்துதலாக அல்லது இழுப்பாக ஈர்ப்பாக இருக்கும் புனித பவுல் அடிகளார் என திரு அவையின் இருபெரும் தூண்களாக விளங்கக்கூடிய புனிதர்களுடைய பெருவிழாவை இன்று நம் தாயாம் திரு அவையானது மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நம்மை கடவுள் முழுவதுமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையானது, நாம் இவ்வுலகிலே நிகழ்த்தக்கூடிய எல்லா நிகழ்விற்கும் அதற்கு நிகரான எதிர் நிகழ்வை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது இப்படியாக சொல்வார், பிறரை நீங்கள் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். பிறரை நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று கூறுவார். இதை நம்முடைய மிக புகழ்பெற்ற அறிவியலாளர் கூறுகிற பொழுது நியூட்டனினுடைய வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது. நியூட்டனினுடைய 3வது விதியானது, நாம் செய்கின்ற எல்லா செயல் விசைக்கும் அதற்கு நிகரான எதிர்விசையை நாம் பெற வேண்டும் என்று சொல்லுவார். அதாவது நாம் செய்கின்ற எல்லா செயலுக்குமே அதற்கு நிகரான செயலை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான். இந்த நியூட்டனினுடைய வார்த்தைகளும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற பொழுதும் சரி, இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய திரு அவையின் இருபெரு தூண்களாக விளங்கக்கூடிய புனித பேதுரு மற்றும் பவுலடியாரனுடைய பெருவிழாவை சிந்திக்கிற பொழுது நம்முடைய வரலாற்று சிந்தனையானது நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. 1770களிலே இத்தாலியில் ஒரு தேவாலயத்தில் 2 பீட பணியாளர்கள், பீட சிறுவர்கள் இருவர் நற்கருணை பவனிக்காக தங்களையே அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நற்கருணை பவனிக்காக தயாரித்துக் கொண்டிருந்த அவர்கள் தங்களுக்கே உரித்தான அந்த பீட சிறுவருக்குரிய ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஒருவருடைய பெயர் காஸ்டிங் லியோனி, மற்றொருவருடைய பெயர் டெல்லா கெங்கா. இவர்கள் இருவருமே நண்பர்கள். ஆனால் இவர்கள் இருவரும் தங்களுடைய கரங்களிலே கனமான பித்தளையினால் ஆன மெழுகுதிரி தண்டுகளை ஏந்தி கொண்டு ஆலயத்தினுடைய முன்புறமாக வந்து நின்றார்கள் நற்கருணை பவனிக்காக. அப்பொழுது தங்கள் இருவருக்கும் உள்ளாக அவர்கள் போட்டி வருகிறது. இந்த போட்டி என்னவென்றால், யார் நற்கருணை கதிர்பாத்திரத்தை ஏந்தி நிற்கக்கூடிய குருவானவருடைய வலதுபுறத்தில் நிற்பது என்று. அப்படி போட்டி முத்தி போகவே இவர்கள் இருவருக்குள்ளாக கைகலப்பு வந்து விடுகிறது. காஸ்டிங் லியோனி தன் கரத்தில் இருந்த கனமான பித்தளை மெழுகுதிரி தண்டால் தனது நண்பனான டெல்லா கெங்காவினுடைய தலையில் அடித்து விடுகிறார். எனவே பலமாக அடிக்கப்பட்ட அந்த மண்டை உடைபடுகிறது. நற்கருணை பவனியானது ஆரம்பமாகிறது. இவர்கள் இருவரும் ஆலயத்தினுடைய வெளியில் தள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே,
நம்முடைய திரு அவையை பார்க்கிறோம். ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் யூபிலி ஆண்டு என்று நாம் கொண்டாடுவோம். அதே போலதான் இந்த ஆண்டும் கூட மறைந்த திருத்தந்தையாக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அவர்களுடைய முன்மொழிக்கு ஏற்ப இந்த ஆண்டு நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற முழக்கத்தோடு நாம் யூபிலி ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு என்பது ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் சிறப்பிக்கிற ஒரு உன்னதமான நிகழ்வு. இது காலப்போக்கிலே எவ்வாறு நிகழ்ந்தேறியது என்றால், ரோமாபுரியிலே பேதுரு சதுக்கத்திலே 500,000 மில்லியனுக்கும் மேலாக மக்கள் ஒன்று கூடி நிற்பார்கள். அப்படி ஒன்றாக கூடி நின்று விசுவாசத்தின் கதவை திருத்தந்தை எப்பொழுது திறப்பார் என்று ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே திருத்தந்தை கர்தினால்கள் புடைசூழ விசுவாசத்தின் கதவருகே வந்து நின்று அக்கதவினுடைய தாளை 3 முறை வெள்ளியால் ஆன சுத்தியலை கொண்டு 3 முறை அடிப்பார். அடித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், விசுவாசத்தின் கதவை அல்லது நம்பிக்கையின் கதவை அல்லது நீதியின் கதவை எனக்கு திறந்தருளும் ஆண்டவரே என்று கூறி 3 முறை அக்கதவினை தாளை தட்டி கதவை திறந்து வைப்பார். பிறகு திருப்பயணிகள் அனைவருக்குமே அவர் ஆசி மொழி கூறுவார். இதுதான் 25 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் நிகழக்கூடிய யூபிலி ஆண்டின் நிகழ்வு. 1770 பிறகாக ஏறக்குறைய 55 முதல் 57 ஆண்டுகளுக்கு பிறகு 1825 ஆண்டு இதே யூபிலி சிறப்பிக்கப்படுகிறது. யூபிலி ஆண்டை பேதுரு சதுக்கத்திலே ரோமாபுரியிலே சிறப்பிக்கிறார்கள். கர்தினால்கள் புடைசூழ திருத்தந்தை 12ஆம் லியோ அவர்கள் பேதுரு சதுக்கத்தின் விசுவாசத்தின் கதவை திறப்பதற்காக கர்தினால்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நின்று தன்னோடு இருந்த கர்தினாலிடத்தில் அவர் கேட்கிறார், கர்தினாலே, என்னிடத்திலே அந்த வெள்ளியால் ஆன அந்த சுத்தியலை கொஞ்சம் எடுத்து தாருங்கள், நான் கதவை திறக்க வேண்டும் என்று. அதற்கு அருகில் நின்று கொண்டிருந்த கர்தினால் கூறினார், திருத்தந்தையே, இந்த வெள்ளியாலான சுத்தியலை நான் எப்படி எடுத்து கொடுக்க வேண்டும்? முன்பொரு காலத்திலே நான் உங்களிடத்திலே பித்தளையினாலான கனமான அந்த மெழுகு திரித்தண்டை எடுத்து கொடுத்தேனே, அதுபோலவா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்கள் இருவரும் வேறு யாரும் அல்ல. டெல்லாகெங்காவாக திருத்தந்தை 12ஆம் லியோவாக திகழ்ந்தவர். அன்றைய நாளிலே காஸ்டிங்லியோனி அவருடைய கரங்களால் அடிபட்டவர், தாக்கப்பட்டவர். கர்தினாலாக அருகிலிருந்து வெள்ளியாலான சுத்தியலை எடுத்து கொடுத்தவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் காஸ்டிங்லியோனி. இவர் காலப்போக்கிலே வியக்கத்தக்க வகையிலே தன்னுடைய நண்பர் மறைவிற்கு பிறகு, திருத்தந்தை 12ஆம் லியோ மறைந்த பிறகு காஸ்டிங்லியோனி 4 ஆண்டுகளிலேயே திருத்தந்தையாக பொறுப்பேற்கிறார். அவருடைய பெயர்தான் 8ஆம் பயஸ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த சிறுபிள்ளை, எந்த பீட சிறுவன் நம்முடைய ஆலயத்திற்கு பின்புறமாக கரிக்கட்டைகளாலோ அல்லது தூபக்கலன்களோடோ மெழுகுவர்த்திகளோடோ மெழுகுத்திரி தண்டுகளோடோ விளையாடி கொண்டிருப்பவர்களை கடவுள் திருத்தந்தையாக மாற்றுவார் என்பது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுள் தன்னுடைய கரத்தால் எவற்றையும் மாற்றக்கூடும். தாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு நேர்மறையாகவும் அல்லது எதிர்மறையாகவும் ஆசீர்வாதத்தை பொழிய முடியும் என்பது இச்சின்ன நிகழ்விலிருந்து, இம்மிகப்பெரிய வரலாற்று நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இதே நிகழ்வை நம்முடைய இப்பெருவிழாவோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சாதாரண மனிதர்களாகிய திகழ்ந்தவர்கள் இன்று திரு அவையை வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர்களாக மாறுகிறார்கள். சாதாரணமாக மீன்பிடி தொழிலை தனது வாழ்வாதாரத்திற்காக கொண்டிருந்த பேதுரு, அவர் திருத்தூதர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டார். கிறிஸ்துவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருந்த பவுல் அல்லது சவுல், அவர் புறவினத்தாரினுடைய திருத்தூதராக அவர் காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவர்கள் இருவரிடத்திலேயும் அநேக எதிர்மறைகள் காணப்பட்டன. அவர்களுடைய தொடக்க காலத்திலே அவர்கள் இருவருக்குமே அநேக எதிர்மறைகள், வேற்றுமைகள் காணப்பட்டன. ஆனால் கடவுள் அவற்றையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார். உதாரணமாக, பேதுரு கல்வி அறிவற்றவர். அவர் பட்டறிவு மட்டுமே கொண்டு வாழ்ந்தவர். அவர் சாதாரண தினக்கூலி, மீன் பிடிக்கிறவர்.
இவரை கடவுள் தேர்ந்து கொள்ளுகிறார். எந்த அளவிற்கு என்று பார்க்கிற பொழுது, இதோ நீர் பேதுரு பாறை திரு அவையை உன்மீது கட்டுவேன், பாதாரத்தின் வாயில்கள் அவற்றின் மீது வெற்றி கொள்ளா என்று சொன்னார். இவரே ஆண்டவரிடத்திலே முன்மொழிகிறார், நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது நீராக கூறவில்லை பேதுரு, இதை என் தந்தையை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய பாராட்டை பெறுகிறார். இதோ இந்த உலகத்திற்கு நான் வந்ததே நான் அடிபடவும் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்களாலும் தலைமைச் சங்கத்தாராலும் அறிஞர்களாலும் மறைநூல் வல்லுநர்களாலும் நான் காயப்படவும் கஷ்டப்படவும் சிலுவையில் அறையப்படவும் நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு ஆண்டவர் பால் கொண்ட அன்பினால் கூறுகிறார், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், எதற்கு இதெல்லாம், இந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று சொன்ன பொழுது, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்திற்கும் ஆளாகிறார். ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர் கலிலேய கடலின் தண்ணீரின் மீது அவர் நடந்து வருகிறார். ஆண்டவருடைய கொண்டிருந்த அந்த ஆர்வத்தை சற்று சலனப்பட்டதால் அவர் தண்ணீருக்குள் மூழ்குகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கரத்தை கொடுத்து அவரை மீட்டு கொண்டு சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவனே, இன்னும் ஏன் அச்சம் கொள்ளுகிறாய், இன்னும் ஏன் தயங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய அருட்கரத்தில் அவரும் பங்கு பெறுகிறார். இவர் ஆண்டவரால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். அதே போலதான் திருத்தூதர் பவுலடிகளார். அவர் சிறந்த கல்வியாளர், மறைவல்லுனர், சிறந்த ஆசானாகிய கமாலியேலின் வழிநடத்துதலின்படி திருச்சட்டங்களை முழுவதுமாக நேர்த்தியாக தெரிந்து கற்றுக்கொண்ட மனிதர். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக சென்ற மனிதர். கிறிஸ்துவையும் வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டித்திருந்தவர். அவரையும் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமஸ்கு வழியிலே செல்லுகிற பொழுது தன்னுடைய புறக்கண்களினுடைய பார்வையை பறித்து அகக்கண்களுக்கு பார்வை கொடுத்தார். அவர் இயேசுவை முன்மொழிந்தார். தமஸ்குவிற்கு செல்லும் பாதையிலே அமர்ந்திருந்த பொழுது அவர் இதோ தொழுகை கூடத்திலே தைரியமாக எழுந்து சொன்னார், இதோ இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்று. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்விற்கும் எதிர்மறையான நிகழ்வானது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். ஆனால் அந்த நிகழ்வானது கடவுளுடைய கரங்களிலிருந்து கிடைக்கப் பெறுகிற பொழுது அவை நேர்மறையாக மாறி அது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த 2 திருத்தூதர்களுமே மிகப்பெரிய உதாரணங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கிற பொழுது இதோ குயவன் தன்னிடத்திலே கிடைக்கப்பெற்ற அந்த களிமண்ணை தனக்குரியதாக வணைந்து அதை ஒரு மிகப்பெரிய சிற்பமாக, ஆக சிறந்த அழகான சிற்பமாக வடிவமைப்பதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கிற பொழுது அவருக்கேற்றாற்போல் சிறந்த சிற்பமாக, அவருக்கேற்ற பயனுள்ள கருவிகளாக நம்மையும் மாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையிலே நாமும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்ப
அதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இன்றைய நற்செய்தி பகுதியிலே பேதுரு ஆண்டவரை நோக்கி கூறியது போல, நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று தைரியத்தோடு அவர் உரைத்த அந்த உன்னதமான சத்திய வாக்குறுதிகளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது, அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விசுவசித்து, அவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் செய்ய இயலும் என்ற உறுதியான நம்பிக்கையிலே, அவர் கொடுப்பார் என்ற உறுதியான விசுவாசத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறையாட்சியை கட்டி எழுப்புவதில் ஆர்வமுடன் செயல்படவும், உமக்கு உண்மையுள்ள மக்களாக தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து மக்களை நல்வழியில் நடத்தி செல்லவும், அவர்களுக்குரிய உரிமையை பெற்றுத்தந்து அவர்களை மாண்போடும் மனித நேயத்தோடும் வழிநடத்திடவும் தேவையான அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மை பறைசாற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படவும், அதனோடு நின்றுவிடாமல் உமது வார்த்தையின் வழியில் வாழ்ந்திடவும், பிறரின் மகிழ்வில் உம்மை கண்டுகொள்ளும் நல் உள்ளம் பெற்றிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, உலகிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் தங்கள் நோயினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்களுக்கு தந்தருளும்படியாகவும், உமது திரு இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் நலனை கொடுத்திடவும், அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உரிமை சொத்தான உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், உமது இறை அரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பான வானகத் தந்தை இறைவா, இதோ இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல தெய்வமே, நீர்தாமே பெயர் சொல்லி அழைத்தவர்களை ஒருபோதும் கைவிடாத கடவுளாக இருக்கின்றேன். அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட தான் பெயர் சொல்லி அழைத்த திருத்தூதர்களை ஒருபோதும் கைவிடாதபடி தூய ஆவியாரம் துணையாளரை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்தினார். இன்று நாங்களும் உம்மை நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எங்களையும் ஒருபோதும் கைவிடாதபடி இறுதி நாள் வரைக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்கின்ற உன்னதமான அடையாளத்தை திருமுழுக்கு என்ற திருவுருட்சாதனத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும்,
பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் மதிலோராகும். அகிலமென்னும் ஆலயம், நாடும் மதிலோராகும். உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, ஆண்டவரே, உயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராகவும் திகழ்ந்து இஸ்ரேலின் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில்
கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றன. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேன் முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் நீர் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை அழைத்துக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மட்டுமே நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய அன்பின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் வாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவுன் மலர் கோலம் காண, விலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மலர் கோலம் காண, விலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய்
உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல நம் அன்பரைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் என்றும் வாழ். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே நன்னையே இறையருள் நிறைய செய்வார். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே நன்னையே இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னை தான் நம்பித்தான் உலகரை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே நன்னையே இறையருள் நிறைய செய்வார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.